ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பணியாரம். தேவையான பொருட்கள்: உளுந்து 1 hour ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பவுலில். இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, பால் 1/2 லிட்ரு தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுருக்கோம், ஏலக்காய் பவுடர் தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிறோம். இப்போ கலந்துட்டு இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம காய்ச்சின பாலில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை போட்டுக்கிறோம். ஏலக்காய் பவுடரை அதில் போட்டு சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். சர்க்கரை நல்லா கரையணும். இது ஒரு பக்கம் ஸ்டவ்வில் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை பொரிச்சு எடுத்துட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த உளுந்து மாவு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதில் போட்டுக்கிறோம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இது எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுக்கணும். இந்த பணியாரம் எல்லா பக்கமும் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து பால் சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே போட்டுருவோம். இப்போ இந்த காய்ஞ்சிட்டு இருக்க பாலில் இதை போட்டுடுறோம். இப்போ நம்ம பொரிச்ச பணியாரத்தை இந்த பாலில் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுனா நம்ம பால் பணியாரம் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பிஸ்மி குக்கிங் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.